மனைவிக்கு மஞ்சள் காமாலை நோய், அது ஒரு தொற்று நோய். அதனால நான் அவ கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் விவாகரத்து கேட்க முடியுமா? கொஞ்சம் நம்ம இந்த இந்து மேரேஜஸ் ஆக்ட் 1955 பார்க்கணும். ம். இது சம்மந்தமாக நம்ம ஊர்லேயும் வந்திருக்கு. ஆனால் சிறப்பாக இந்த மஞ்சள் காமாலை என்று சொல்கிறதுனால சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்கான ஒரு நோய்க்கு மட்டும். எஸ். இப்போ மஞ்சள் காமாலை நோய் இது சம்மந்தமாக வந்து பஞ்சாப் ஹரியானாவில் நம்முடைய ஊர் ஜஸ்டிஸ் கண்ணன் அவர்கள், நீதியரசர் கண்ணன் அவர்கள் இது சம்மந்தமாக ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். எப்படி இருக்குன்னு சொன்னால், நிர்மல் சிங்னு ஒரு ஆள் பஞ்சாபில் ரீட்டான்னு சொல்லி ஒரு அம்மாவை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்ட பிறகு சில காலத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு மஞ்சக்காமால அஃபெக்ட் ஆகுது. அதனால தனித்தனியாக பிரிந்திருக்கிறார்கள். அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நேரத்தில் ஆண்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் சுயநலவாதிகள் என்பது இதுலேயும் கூட தெரிய வருது. உடனே பெட்டிஷனை போட்டான், இந்த அம்மாவோட என்னால் வாழ முடியாது, அந்த அம்மாவுக்கு மஞ்சக்காமால் இருக்குது, நான் அந்த அம்மாவோட உடலுறவு கொண்டேனால் எனக்கும் அது தொற்று நோயாக இருக்கும், எனவே இந்த அம்மாவோட வாழ முடியாதனால எனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்ன ஒரு டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ் வந்து ஒரு பெட்டிஷன், டைவர்ஸ் பெட்டிஷன் போடுறாரு. அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் வருது. உயர்நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு இதை நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், நான் அதாவது நம்ம வகுப்பில் சொல்வது போன்று அல்லது அந்த அந்த பர்டிகுலராக இந்த மேரேஜஸ் லா படிக்கிறதுனால எந்த சூழ்நிலைகள் விவாகரத்து வழங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 11 கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்துவை பொறுத்த வரைக்கும். அந்த 11 கிரவுண்டில் தொற்று நோய் இருந்தால் விவாகரத்து வழங்கலாம்னு சொல்லப்படுகிறது. அது எனி கான்டேஜியஸ் ஆர் அன்க்யூரபிள், அதாவது தீர்க்க முடியாத நோய், தீராத நோயின்னு சொல்லலாம். தீராத நோய், எனி கான்டேஜியஸ் டிசீஸ், அன்க்யூரபிள் டிசீஸாக இருந்தால் அதற்கு விவாகரத்து கொடுக்கலாம்னு சொல்லி அந்த காலத்தில் சட்டம் சொல்லி இருக்கிறது. ஆனால் மஞ்சள் காமாலை ஒரு தொற்று நோயா அப்படின்னு சொன்னால் சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, லெப்ரசி, தொழு நோய், அது வந்து தொற்று நோயாக இருக்கிறது, அதற்கு விவாகரத்து வழங்கலாம். ஆனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தா தொழுநோயை கூட இப்போ குணப்படுத்தலாம் ஓகே அப்படின்று சொல்லப்படுகிறது. அல்லது இன்றைய தேதியில் இன்னொரு நோயும் இருக்குது, எய்ட்ஸ், இதுவும் தொற்று நோயாக இருக்கிறது. இந்த மாதிரி தொற்று நோய் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அதை அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அது தொற்று நோய், அதற்கான விவாகரத்து கிடைக்கும். மஞ்சள் காமால் என்றது உதாரணமாக கியூரபிள் டிசீஸ். ஒரு இலை கட்டுவாங்க, உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு கையெல்லாம் சுட்டிருக்காங்க ஆந்திரா பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி சில சிகிச்சைகள் செய்து கொண்டாலே இந்த மஞ்சள் காமாலை நோய் போய்விடும். எனவே இந்த கணவன் வேண்டுமென்றே அந்த பெண்ணை வந்து கூட திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணோடு வாழ விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை போட்டு ஓரம் கட்டிட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார், ஒரு காரணமாக இதை எடுத்துக்கொள்கிறார். எனவே நம்முடைய நீதிபதி ஜஸ்டிஸ் கண்ணன் அவர்கள் பஞ்சாப் அண்ட் ஹரியானா நீதிமன்றத்தில் இந்து லா பிரகாரம் இந்த அன்க்யூரபிள் டிசீஸ் என்று சொல்லப்படுவது தொழுநோய் மட்டுமே ஒழிய மற்ற இந்த மாதிரி மஞ்சள் காமாலாம் சாதாரண ஜுரம் வர மாதிரி, சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ், இந்த மாதிரிலாம் காரணங்களை சொல்றீங்க. பாருங்க எவ்வளவு பாக்ஸ் சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் போதும். நீங்கள் இந்த ஸ்மால் பாக்ஸ்ன்றதே கூட ஒரு பெரிய நோயாக கருதப்பட்டது. ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லை. அது ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அல்லது அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒரு வாரத்தில் சரியாக போகுது அப்படின்னா, அதற்காக கட்டிய மனைவியே இந்த மாதிரி செய்வது கூடாது என்று ஜஸ்டிஸ் கண்ணன் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்து மீண்டும் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழும் மகனை, இல்லைன்னா வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் என்று ஒரு உத்தரவு வழங்கி வலிமையான தீர்ப்பாக வழங்கி இருக்கிறது. அன்க்யூரபிள் டிசீஸ்ன மாதிரி தான் டிசொல்யூஷன் ஆஃப் மேரேஜ். சும்மா ஜுரம் வந்தாலாம் எனக்கு இந்த பொண்டாட்டி வேணா, ஒரு ஓரமாக இருக்கிறா, இல்லை ஜுரம் எப்போ பாரு சூடாக இருக்கிறா ஜுரம் அடிக்கும் போதெல்லாம் அப்படின்னு சொல்வது நியாயமான காரணங்கள் அல்ல. அதற்காக விவாகரத்து கொடுக்க முடியாது என்பதுதான் நிலை இன்றைய சட்ட நிலவரமாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நீதியரசர்கள் நிகழ்ச்சியில புதிய புதிய வழக்குகளை பார்த்து கொண்டிருப்பது போன்று இந்த வாரமும் அரிதான பல வழக்குகளை பார்த்தோம். பொதுமக்களுக்கு தேவையான வழக்குகளாக இது அமைந்திருந்தது. கலந்து கொண்டு நிறைய தகவல்களை கூட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. நேயர்களை மீண்டும் அடுத்த மாண்புமிகு நீதியரசர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.